உங்கள் வீட்டில் சிக்கன் 65 பண்ணுறப்ப மசாலா பிரிஞ்சு தனியாக உளுந்து வருதா, சிக்கன் ஹார்ட் ஆயிருதா, இல்லை எண்ணெய் பிடிக்குதா, இதெல்லாம் இல்லாமல் நம்ம கேட்ரிங்கில் எப்படி மொறுமொறுன்னு நல்லா ஜூஸியாக சிக்கன் 65 பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 75 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா மொறுமொறுப்பு தன்மைக்காக அரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்து மைதா 25 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மைதா எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னா மசாலா வந்து உடையாமல் பிரியாமல் வரும், அதனால் மைதா ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். முட்டை எதுக்காக சேர்க்குறோம்னா முட்டை சேர்க்கையில் அந்த சிக்கன் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும், அதனால் முட்டை சேர்க்குறோம். 1 கிலோவுக்கு வந்து ஒரு முட்டை கணக்கு பண்ணி சேர்த்துக்கலாம். அதை நம்ம ஒரு கிலோவுக்கு ஒன்று சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 5 கிராம் அதை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 10 கிராம் அதை சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 5 கிராம் அதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 10 கிராம் அதை சேர்த்துக்கலாம். சில்லி சிக்கன் மசாலா 10 கிராம். கஸ்தூரி மீத்தி ஒரு பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அதை சேர்த்துக்கலாம். நம்ம கலருக்காண்டி ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரைப்பழம் லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கடைசியாக தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு உண்டான ஐட்டம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணியை தொளிச்சு பிரட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்த அளவாக சேருங்க, ரொம்ப சேர்த்துற வேணாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா சிக்கனில் உள்ள தண்ணியும் அப்புறம் இதாகி ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மசாலா வந்து பிரிஞ்சிடும். தேவையான அளவு நம்ம தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மாவு இந்த பதம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கோம், அதாவது ஒவ்வொரு சிக்கனும் வந்து ஒரு 20 கிராம் பீஸில் எடுத்திருக்கோம். போன்லெஸ் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கோம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். வெறும் போன்லெஸ் போட்டால் அந்த டேஸ்ட் கிடைக்காது. இப்போ இந்த சிக்கன் 1 கிலோ இதில் சேர்த்துடலாம். ஒவ்வொரு சிக்கனும் 20 கிராம் சைஸில் இருக்குது. இதை நம்ம இப்போ மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் வந்து சிக்கனை சேர்த்தாச்சு. இது நல்லா மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா நம்ம மசாலாவில் பிரட்டியாச்சு. ஒரு அரை மணி நேரம் விட்டுருவோம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலில் போடையில் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போட்டிங்கன்னா சிக்கன் வந்து வெளியில் நல்லா வேக்கான மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து அப்படியே வேகாமல் ராவாக இருக்கும். அதே இது நீங்கள் மொத்தத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டிங்கன்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும், உங்களுக்கு வந்து சிக்கனில் மசாலா ஒட்டாது. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ சிக்கனை போட்டு எடுத்துடலாம். சிக்கனை போடையில் ஒன்று ஒன்றா போடுங்க, உங்களுக்கு வந்து இன்னும் ஒட்டாமல் இருக்கும். ஒன்றுக்குள்ளே ஒன்றும் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி சிக்கனை போடையில் வந்து சிக்கனை வந்து ஒரேடியாக ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சிக்கனை அளவாக போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் வெந்து வரும், மசாலாவும் உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை போட்டாச்சு, ஒரு 2 நிமிஷம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அந்த எண்ணெய் நுரை வந்து அடங்கிரும், அதாவது குறையும். எண்ணெய் நுரை குறைய நம்மளுக்கு சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துடலாம் அதை. இப்போ முதல் ரவுண்டு எடுத்துட்டோம். இப்போ 2வது ரவுண்டு போடையில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் தான். ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு நம்ம சிக்கனை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஃப்ளேமை கம்மி பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதுதான். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
உள்ளேயும் வெள்ளையும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா காரமும் நல்லா ஏறி உப்பு உரப்பும் நல்லா ஏறி சூப்பராக இருக்குது. மசாலாவும் நல்லா பிரியாமல் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் அறுசுவையான வணக்கம். நான் முத்தமிழ் செல்வன், MS கேட்டரிங்கோட நிர்வாக இயக்குனர். நம்ம கேட்டரிங் வந்து மதுரையில் இருக்குது. நம்ம வந்து 100 நபர்லேருந்து 10,000 நபர் வரைக்கும் சைவம் மற்றும் அசைவம் சிறந்த முறையில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு எதுவும் ஆர்டர் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.